வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ ரொம்ப முக்கியமானது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஒரு சுலபமான வீட்டிலேயே செய்யக்கூடிய கஷாயம் பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். புது அம்மாக்களுக்கு உடல் பலவீனம், வாயு பிரச்சனை, ஜீரண கோளாறு, பால் சுரப்பு குறைவு போன்ற பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதுக்கு வீட்டிலேயே இருக்க 4 பொருட்களை வச்சு ஒரு நல்ல கஷாயம் செய்யலாம். இந்த கஷாயம் தினமும் ஒரு முறை குடிச்சாலே போதும். காலை நேரத்துல குடிச்சீங்கன்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருள் ஜீரகம், சோம்பு, வெந்தயம், ஓமம். இந்த 4 பொருட்களை ஜீரணத்துக்கு மிகவும் நல்லது. உடல்ல இருக்க வாயுவை குறைக்கும், பால் சுரப்பை இயற்கையாவே அதிகரிக்க உதவும். இதை ஜீரகம், சோம்பு, வெந்தயம், ஓமம் இந்த 4ஐயும் ஈக்குவலான அளவில் 1/2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ எடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி ஊற்றி இந்த 4 பொருளையும் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 2 கப்பு தண்ணி 1 கப்பு ஆகிற வரை கொதிக்க விடணும். அதுக்கு பிறகு அதை வடிகட்டி சூடு கம்மியான பிறகு மெதுவாக குடிக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா கொஞ்சம் சுக்கோ சேர்த்துக்கிட்டு கடுண்டி மாதிரியும் குடிக்கலாம். சிலருக்கு முழு கப்பு குடிக்க முடியலன்னா ஒரு கரண்டி அளவாக மெதுவாக குடிச்சு பார்க்கலாம். முக்கியமான குறிப்பு என்னன்னா, இது ஒரு இயற்கை முறையாகும். உடல் தன்மை ஒவ்வொருவருக்கும் வேற மாதிரி இருக்கும். உடம்புல வேற ஏதாவது உடல்நல பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இதை குடிச்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். புது அம்மாக்களுக்கு உடலையும் மனசையும் கவனிக்கணும். உங்கள் உடல் நல்லா இருந்தால் தான் குழந்தையும் நல்லா கவனிக்க முடியும். இந்த கஷாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை மற்ற அம்மாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க அனுபவத்தை சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.